வணக்கம் நண்பர்களே. தவைக்காவினுடைய தலைவர் நடிகர் விஜய் சினிமா ஈர்ப்பு, சினிமா கதாநாயகனான ஒரு ஈர்ப்பு, அந்த சினிமா கவர்ச்சி மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் களத்தில் இருக்கிறாரா, அல்லது தனது ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடிய யுத்திகளை அவர் பயன்படுத்துகிறாரா? இதுதான் இந்த பதிவுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். வெறும் அரசியல் மன்னிக்கணும், சினிமா கவர்ச்சி என்ற ஒரு மாயை வைத்து கொண்டு தான் அவர் அரசியல் களத்திற்குள் குதித்தார். அதுதான் உண்மை. ரசிகர்களை மட்டுமே வைத்து கொண்டு தான் கூட்டம் நடத்தினார், மாநாடு நடத்தினார், தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் மேற்கொண்டார். ஆனால் ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றுவது என்பது ஒரு மாபெரும் யுக்தி. வெறும் சினிமா கவர்ச்சி மட்டுமே தனக்கு உதவும், தன் ரசிகர்கள் மட்டும் வாக்களித்தாலே போதும், நாம் முதல்வராகிவிடலாம், அது மிகப்பெரிய மிதமிஞ்சிய நம்பிக்கை. ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாது. இன்னும் வரலாற்று பிள்ளைகளோடு பேசுவதற்கு அவர் கூடவே இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா போன்ற ஒரு வரலாறு தெரியாத ஒரு ஒரு தலைமுறை அவருடன் இருக்கிறது, ஒரு கூட்டம் அவருடன் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய சாமர்த்தியம், வியூகங்கள் இதெல்லாம் இன்னும் கைகூடவில்லை என்று தான் தோன்றுகிறது. ஆனால் ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றுவதற்கு எஸ்ஐஆர் என்ற ஒரு நடைமுறையை எதிர்ப்பதால் மட்டுமே, அல்லது அந்த படிவத்தை எடுத்து பூர்த்தி செய்து ஜென்சி என்று குறிப்பிடுகிறார், அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவர்கள் பூராவுமே இவர் ரசிகராக இருக்கிறதா இவர் நினச்சிக்கிறார். இந்த கனவுலகில் மிதந்து கொண்டிருப்பவர்கள், நாம் பேசுவதை எல்லோரும் கேட்கிறார்கள், நான் பேசுவது 3 கோடி பேர் போய் பார்த்துட்டாங்க. இப்போ கூட அவர் சொல்கிறார், அதை வச்சுனா எங்கள் தலைவர் பேசியது 3 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. 3 கோடி பேருக்கு பார்த்துருக்காங்க, வாக்களிப்பாங்களா? வாக்காளர்களாக மாற்றுவது என்பது வேறு. ஒரு மனிதனை அரசியல் புரிதலுக்கு ஏற்படுத்தி, அரசியல் புரிதலிலும் நான் தான் சிறந்தவன் என்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து, அதுவோடு மட்டுமல்ல, வாக்குச்சாவடிக்கு வந்தால் மட்டும் அங்கே வாக்கு விழுந்துடாது, பட்டனை அழுத்தும் நேரத்தில் கூட சிந்தனை மாறும். இதை விஜய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக நுணுக்கமான விஷயம். உங்களுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள், அவர்கள் வாக்காளர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு நீங்கள் அவர்களை கூட்டு கூட வந்துடலாம், வர வைக்கக்கூடிய பேச்சோ இல்லை கூட்டிகிட்டு கூட வந்துடலாம். ஆனால் பட்டனை அழுத்தும் சமயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் எண்ணம் இருக்குதல்லவா, அதில் உங்கள் தாக்கம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறனும், உங்களுடைய சாமர்த்தியமும், உங்களுடைய வியூகங்களும் இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.